எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க தமிழ், வளர்க ஜோதிடம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில் பஞ்சாங்கம் பற்றிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது 12 ராசிக்கும் அதிர்ஷ்டமான எண்களை தெரிஞ்சுக்க போகிறோம். மூணாவது ஆடி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சிம்ம ராசிக்கு மட்டும் இல்லை, அவங்க குடும்ப உறுப்பினர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலேருந்து எல்லாத்துக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் பராபவ வருடம் ஆணி மாதம் 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, இன்று 10/7/2026. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. மேற்கு திசை இன்று சூலம். மேற்கு திசை நோக்கி போறதா இருந்தால் 1 டீஸ்பூன் வெல்லம் சாப்பிட்டுட்டு போங்க. இன்றைய திதி ஏகாதசி திதி. நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை 10 மணி 10 நிமிடம் வரை, பின் கிருத்திகை நட்சத்திரம். யோகம் சூலம் நாம யோகம். கரணம் பவகரணம் மதியம் 3 மணி 5 நிமிடம் வரை, பின்பு பாலவ கரணம். சந்திராஷ்டமம் கன்னிராசி அஸ்த நட்சத்திரம் காலை 10 மணி 10 நிமிடம் வரை, பின்பு சித்திரை நட்சத்திரம். கிரக நிலவரங்கள். ரிஷபராசியில் சந்திர பகவான் மற்றும் செவ்வாய் பகவான், மிதுன ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், கடக ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கர பகவான் மற்றும் கேது பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் மட்டும் வாங்கிக்கிங்க. உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, மனதில் நினைச்சுக்கிட்டு உங்களோட ராசி அல்லது லக்னத்துக்கு உண்டான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது நீங்க அந்த காரியத்தை மட்டும் நினைச்சுங்க. திருமணம் நடக்க வேண்டும், குழந்தை பாக்கியம் வேண்டும், வேலையில ப்ரொமோஷன் வேணும், வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, கொடுத்த பணம் வரணும், இடம் வாங்கணும், இடம் விற்கணும், வீடு வாங்கணும், வீடு விற்கணும், இது மாதிரி நகையை மீட்கணும், என்ன கனவுகள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் சரி, நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண்ணெய் மணிக்கட்டில் எழுதிட்டு வாங்க. 100 நாள்ல நிச்சயமாக நிறைவேறும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு 100 நாள் நம்பிக்கையோட செய்யணும். ஓகேங்களா? மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 14 ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 51 மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 54 கடகராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 72 சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 68 கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 97 துலாம் ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 92 விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 85 தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 89 மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 06 கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 20 மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டமான எண் 22 இவை அனைத்தும் காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டமான எண் தான். உங்கள் ஜாதகப்படி உங்கள் செல்ஃபோன் நம்பர் அல்லது புதுசாக செல்ஃபோன் நம்பர் வாங்கணும்னா கீழே உள்ள நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டணம் செலுத்தி தான் வாங்கி எடுத்து தரப்படும். நம்ம அடுத்தது சிம்ம ராசியோட ஆடி மாத பலன்களோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். நேத்திக்கு திருமணம், குடும்பம், நேத்திக்கு குழந்தை பாக்கியம், குழந்தை அரசியலில் இருக்கிறவங்க அம்மாக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.
இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேலை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க போறோம். சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு 6ஆம் இடம் தான் வேலையை குறிக்கக்கூடியது. சனி பகவான் 8ல போய் மறைஞ்சிட்டாங்க. அப்ப நிச்சயமாக வேலையில ஒரு மாற்றமோ, இடமாற்றமோ, அலைச்சல்களோ, பயணங்களோ நிச்சயமாக கொடுக்கும். ஓகேங்களா? ஒரு சில பேருக்கு வந்து பாராட்டு, பரிசு பொருட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. வேலையில சின்ன சின்ன இடையூறுகள் வரும். அதனால வந்து நீங்க கொஞ்சம் இந்த ஒரு வருஷத்துக்கு வந்து பொறுமையா நிதானமா இருந்தா நல்ல அமைப்பு வந்து உண்டு. புதிய வேலை தேடுறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்க எதிர்பார்த்த சம்பளம் வந்து கம்மியா தான் கிடைக்கும். இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். எதிர்காலத்துல நல்ல வருமானம் வந்து நிச்சயமாக உண்டு. அடுத்தது கணவன் மனைவிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படிங்கிறது. 7ஆம் இடத்துல ராகு ஒரு வருஷமாவே அங்க பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களோட மனைவிக்கு அல்லது வந்து பெண்ணா இருந்தா கணவருக்கு வந்து அடிக்கடி வந்து பல், கண் சம்மந்தப்பட்டது, உடம்பு உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதி வரும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பொய் சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. ஓகேங்களா? இந்த 1 1/4 வருஷமாவே உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. அல்லது உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள். உட்காந்து ஏஞ்சாவே அந்த இடம் ஹீட் ஆகும். பக்கத்துல போனாவே அனல் தொடுற மாதிரி இருக்கும். ஏன்னா உடம்பு சரியில்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இருக்கும். இந்த இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? ஆடம்பரமான பொருள் வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் இந்த ஒரு 6 மாசத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது. சிம்ம ராசியில பிறந்தவங்களோட பெண்ணா இருந்த கணவன், ஆணா இருந்தா மனைவி. ஓகேங்களா? பேராசை பெருநசத்தை வந்து வரும். கவனம் வேண்டும். திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கும். சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு தந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் இடம் தான் தந்தையை குறிக்கிறது. அது செவ்வாய் 10ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க. அந்த தந்தை ஸ்தானத்தை ராகு பகவான் பார்வை பார்க்குறாங்க. உங்களோட அப்பா சிம்ம ராசியில பிறந்தவங்களோட அப்பா வந்து காசு பணம் தேடி பயணங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. நிச்சயமாக அது பயணங்கள் வந்து வெற்றி அடையும். உங்கள் தந்தைக்கு உதவி செய்ய பலரும் முன் வருவார்கள். அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டாவே ரொம்ப அவங்க லைஃபுக்கு வந்து அற்புதமாக இருக்கும் தந்தையை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தந்தைக்கு இந்த லாஸ்ட் 1 இயராக வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்டது எதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. காசு பணம் சரியாக சம்பாதிக்கலையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையிலே யார்கிட்டையும் சரியாக பேசாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து உண்டு. இருந்தாலும் இன்னும் ஒரு 6 மாதத்தில் அதெல்லாம் சரியாக போய்விடும். தொழில் மற்றும் மாமியாருக்கு வந்து எப்படி இருக்கும் கேட்டுக்கிட்டிங்கன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாங்க. 10ஆம் அதிபதி லக்னத்துல அதாவது சிம்மத்துல இருக்கிறனால தொழில நல்ல முன்னேற்றங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனா தொழில வந்து நேர்மையா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். சனி பகவான் பார்வை வந்து இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட பேச்சு வார்த்தையில எல்லாத்துலயும் கவனம் நிதானமாக இருக்க வேண்டும். உங்களோட மாமியாரோட பேச்சு வார்த்தையிலும் கவனமாக இருக்கிறதுக்கான அமைப்புகள் வந்து இருக்க வேண்டும். நீதி நியாயத்தை பத்தி தான் பேசுவாங்க. தான தர்மத்தை பத்தி அதிகமா பேசுவாங்க. உங்க மாமியாரை பொறுத்த வரைக்கும் தான தர்மம் வந்து செய்யலாம். பல் அல்லது கண் சம்பந்தப்பட்ட மருத்துவமனைக்கு வந்து போயிட்டு வருவாங்க. இருந்தாலும் வந்து பெரிய லெவலில் வந்து தொந்தரவு வராது. அடுத்தது மூத்த சகோதர சகோதரி அல்லது வந்து மருமகன் மருமகள் அண்ணன் அக்கா அல்லது வந்து மருமகன் மருமகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடம் புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாங்க. கேது அந்த இடத்த பார்க்கறனால அவங்களுக்கு லைஃப்ல எல்லா விதமான அமைப்பும் வந்து கிடைச்சிரும். வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, சொத்து வாங்குறது எல்லாமே கிடைச்சிரும். உங்க அண்ணன் அக்காவுக்கு வந்து கிடைக்கும். அவங்களோட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். அதிகப்படியாக உணவு சாப்பிடுவாங்க, தவறு கிடையாது. இனிப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க, தவறு கிடையாது. தொழிலில் நல்ல முன்னேற்றம்ங்கிறது அவங்களுக்கு வந்து உண்டு. பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி உயர்வு நிச்சயமாக உண்டு. வெளிநாட்டு யோகம் வந்து உண்டா? நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் உண்டு. வெளிநாட்டுக்கு போகலாம். ரொம்ப நாளாக தடைப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வெளிநாட்டுக்கான அமைப்பு வந்து அதிகமாகவே கிடைச்சிருக்கு. அதனால போகலாம். அடுத்தது பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே நம்ம எல்லா ராசி உலகத்தில் பிறந்த எல்லா மனிதர்களுக்கும் முதல்ல அவங்களோட குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப 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 முக்கியம். இப்போ சில பேர் குலதெய்வமே மறந்து போயிருக்கும். ஓகேங்களா? அவங்க வந்து எப்படி கும்பிடலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தினைக்கும் காலையில் ஏஞ்சி 7 மணிக்கு முன்னாடி சூரியன் வழிபாடு தினைக்கும் செய்யணும். அதே மாதிரி இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சந்திரன் வழிபாடு இது 2 நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களோட தெய்வம் எங்கே இருக்குன்னு கண்டிப்பாக சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் போட்டு காட்டிடுவாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு தெய்வத்தை பிடிச்சிக்கணும். தினைக்கு நீங்கள் ஆஃபீஸ் கிளம்பி போகும்போது அந்த கோவிலை போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலைக்கு போகணும். இது மாதிரி தொடர்ந்து நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் லைஃபுக்கு என்ன தேவைங்கிறது அந்த இறைவனாவே பார்த்து கட்டமைச்சு கொடுத்துருவாங்க. நம்பிக்கை இருப்பவர்களுக்கு நவகிரகங்கள் வழிகாட்டும் என்று கூறி இந்த நாள் இனிய நாள் அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.